Praise the Lord. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே வேதாகமத்திலிருந்து ஒரு சத்திய வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 7:14. இப்படி இருக்க உங்களுக்கு புகழ்ச்சியாய் நான் அவனுடனே சொன்ன யாதொன்றை குறித்தும் வெட்கப்பட மாட்டேன். நாங்கள் சகலத்தையும் உங்களுக்கு சத்தியமாய் சொன்னது போல தீத்துவுடனே நாங்கள் உங்களுக்கு புகழ்ச்சியாய் சொன்னதும் சத்தியமாக விளங்கிற்றே. நாங்கள் சகலத்தையும் உங்களுக்கு சத்தியமாய் சொன்னதை போல தீத்துவுடனே நாங்கள் உங்களுக்கு புகழ்ச்சியாய் சொன்னதும் சத்தியமாக விளங்கிற்றே. இங்கு கர்த்தர் நல்லவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஒரு அறிக்கையை பார்க்கிறோம். அதிலே சத்தியமாக சத்தியமாக என்கிற வார்த்தையை 2 முறை அந்த தேவ மனுஷன் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். அந்த சத்தியமாக என்ற வார்த்தையை சொல்லும் போது முதலாவதாக கர்த்தர் நல்லவே சகலத்தையும் என்று பார்க்கிறோம். 2வதாக விளங்கிற்றே என்று பார்க்கிறோம். ஆம், இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய சத்தியமானது சகலமுமாய் பிரசங்கிக்கப்பட வேண்டிய அவசியமாய் இந்த உலகம் இருக்கிறது. சத்தியத்திலே சகலத்தையும் பேச வேண்டும். அப்படியானால் அந்த சகலத்தையும் என்று சொல்லும் போது அந்த சத்தியத்துல எதை பேச முடியும்? சகலமும் ஆன அந்த ஆண்டவரை குறித்துதான் பேச வேண்டும், பேச முடியும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கிருபை தயவும் உண்டாவதாக. அப்படியானால் இங்கு பவுல் சொல்லுகிறாரே சகலத்தையும் உங்களுக்கு சத்தியமாய் சொன்னது போல. இந்த தேவ வார்த்தையின்படி தேவனுடைய ஊழியக்காரனாக நான் சொல்லுகிறேன், இந்த நாள் முழுவதும் இந்த வாரம் முழுவதும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களை சகலத்திலும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த சகலத்தையும் என்று சொல்லும் போது அது எதை குறிக்கிறதா இருக்கிறது? சகலத்தையும் என்பது எதை விளங்க பண்ணுகிறதா இருக்கிறது? அதற்கு ஆதாரமாய் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். வெளிப்படுத்தல் 4:11. கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். அல்லேலூயா. அப்போ இந்த 2 கொரிந்தியர் 7:14 படி சகலத்தையும் சத்தியமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த சகல சத்திய நீங்கள் விசுவாசிக்கிறது உண்மைன்னா இந்த வெளிப்படுத்தல் 4:11 சொல்லுகிறதை போல உங்க குடும்பத்துல, உங்க ஜீவியத்துல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்க போகிறார். சகலத்தையும் என்பது தேவனுடைய சிருஷ்டிப்பை காண்பிக்கிறது. சிருஷ்டி அல்ல, சிருஷ்டிப்பு. சிருஷ்டி என்பது கர்த்தர் நல்லவே, வேறு சிருஷ்டிப்பு என்பது நம்முடைய ஆண்டவர் சிருஷ்டி அல்ல, அவர் சிருஷ்டிக்கிற தேவன். அப்படியானால் உங்க வாழ்க்கையில என் தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் சிருஷ்டிக்க வல்லவராயிருக்கிறார். சகலத்தையும் சிருஷ்டிக்க போகிறார் என்றால் என்ன அர்த்தம்? உங்களுக்கு சோதரோ நோவு இருந்தால் சுகத்தை அங்கு சிருஷ்டிக்க போகிறார்.
உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அங்கு சமாதானத்தை சிருஷ்டிக்க போகிறார். உங்களுக்கு குறைவு இருந்தால் அங்கு நிறைவை கர்த்தர் சிருஷ்டிக்க போகிறார். நீங்கள் மன வேதனையில் இருந்தால் உங்களுக்கு மன தெளிவை சிருஷ்டிக்க போகிறார். எதையெல்லாம் உங்க வாழ்க்கையில எதிராக இருக்கிறதோ, எதையெல்லாம் உங்க வாழ்க்கையில தடையும் குழப்பமாய் இருக்கிறதோ, அதற்கு பதிலாக ஆண்டவர் சகலத்தையும் இந்த வெளிப்படுத்தல் 4:11 படி நீரே சகலத்தையும் சிருஷ்டித்து உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளும் உம்மால் ஆனது என்ற வார்த்தையின்படி அந்த தேவனால் அது நடக்க போகிறது. இந்த சகலத்தையும் என்கிற வார்த்தைக்கு இதைவிட இன்னொரு சிறந்த பொருத்தமான வார்த்தையை உங்களுக்கு தீர்க்க தரிசன அபிஷேக வார்த்தையாய் காண்பிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனம். வெளிப்படுத்தல் 21:5 சொல்வது, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவன் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். அல்லேலூயா. பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். எனக்கன்பான ஊழியக்காரர்களே, இன்றைக்கு ஏதோ ஒரு காலத்துல நீங்கள் உங்களுக்கு பரிச்சயமானவர்கள் என்று தெரிந்து கொண்ட சிலரை உங்களுக்கு உடன் ஊழியக்காரர்களும் சுத்திரம் உடன் ஊழியக்காரிகளுமாய் ஏற்றுக்கொண்டீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இனி வருகிற நாட்களில ஒரு புதிய ஊழியத்தையே உருவாக்க போகிறேன். இன்றைக்கு இருக்கிறதான இந்த நியாயப்பிரமாணத்தின் ஊழியம் அல்ல, இன்றைக்கு இருக்கிறதான இந்த உடன்படிக்கையின் ஊழியத்தை அல்ல, இன்றைக்கு இருக்கிறதான கர்த்தர் நல்லவே காலாகாலமாய் நடக்கிற பழமையான ஊழியத்தை அல்ல. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் ஊழியத்தையே அவர் புதிதாய் மாற்றுகிறவர். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அந்த சகலத்தையும் புதிதாக்குகிற தேவனாய் உங்களை மாற்றுவார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. மோசே என்கிற தேவ மனுஷன் எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை வெளியே கொண்டு வந்த போது முதலாவது அவர்களை வழி நடத்துகிற ஒரு தலைவனாகத்தான் மோசே காணப்பட்டார். ஆனால் காலம் கடக்கும் போது ஒரு வழிகாட்டியாயிருந்த மோசையை ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றினார். யாருக்கு என்ன நடக்கும், என்னைக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றினார். அதன் பின்பு அந்த மோசையின் ஊழியத்தை அப்படியே விட்டுவிடாதபடிக்கு சில காலம் கடந்து நல்ல உடன்படிக்கை பெட்டி செய்யவும் ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கவும் தக்கதான ஒரு ஆசாரியனாய் கர்த்தர் மாற்றிவிட்டார். ஒரு வழி நடத்துகிறவனாயிருந்த மனுஷன் தீர்க்கதரிசியாய் மாற்றப்பட்டு தீர்க்கதரிசியாயிருந்த மனுஷன் இப்போது எல்லாருக்கும் மேலான ஒரு பெரிய ஆசாரியனாய் கர்த்தர் மாற்றிவிட்டார். இதே சம்பவம் தான் இன்றைக்கு காலை இருட்டோட ஜெபத்துல வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில அந்த 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின்படியோ இந்த வெளிப்படுத்தல் 21:5வது வசனத்தின்படியும் ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்க போகிறார். சகலத்தையும் ஊழியமே புதிதாய் மாறுகிறது. இன்றைக்கு இருக்கிற இந்த வழக்கத்தின் ஆராதனை, இன்றைக்கு இருக்கிற இந்த வழக்கத்தின் கூட்டம் இதெல்லாம் இல்லாதபடி ஆவியானவர் புதுப்பிக்க போகிறார். அன்றைக்கு நடக்க போவது என்ன தெரியுமா? நம்முடைய அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார்.
எட்டாத காரியத்தை, அறிவுக்கும் புத்திக்கும் அப்பாற்பட்ட எட்டாத காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 139 சங்கீதம் 6வது வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 139:6. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாயிருக்கிறது. ஆமென். விசுவாசியே, என் அன்பு சகோதரி, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அறிவு எனக்கு எட்டாததும் கர்த்தரே ஆச்சரியமும் உயரமுமாயிருக்கிறது என்று சொல்லத்தக்கதாய் உங்க நாவுகள் அறிக்கை செய்ய போகிறது. நீங்க நினைக்கிறதற்கும் விசுவாசிக்கிறதற்கும் அதன்படி அல்ல, அதை விட ஆச்சரியமான உயரமான காரியத்தை செய்ய. அதுதான் சத்தியம் என்கிற சகலம். சத்தியம் என்கிற சகலம் என்று சொன்னால் அவர் ஊழியத்தையே மாற்றுவார். அவர் அறிவுக்கு எட்டாததை செய்கிறார். சகலமும் என்று சொன்னாலே தலை முதல் பாதம் வரைக்கும், பாதம் முதல் உச்சன் தலை வரைக்கும் எல்லாவற்றையும் மாற்றுகிறார். ஆட்களை மாற்றுவார், ஆலோசனைகளை மாற்றுவார், ஆராதனை முறைமைகளை மாற்றுவார், நடைமுறைகளை மாற்றுவார், எல்லா ஆதி பழக்க வழக்கங்களை மாற்றுவார். அறிவுக்கு எட்டாததும் உயரவுமான ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவரே, உங்களுடைய சத்தியத்தினாலே என் குடும்பத்திலே சகலத்தையும் அறிவுக்கு எட்டாத பெரிய காரியத்தை செய்யும் ஐயா. அறிவுக்கு எட்டாததும் உயரவுமான அந்த பெரிய காரியத்தை எனக்கு செய்யும், என் பிள்ளைகளுக்கு செய்யும் என்று சொல்லி நீங்க இப்பொழுதே ஸ்தோத்தரித்து பாருங்கள். ஒரு தேவனுடைய அபிஷேகிக்கப்பட்ட ஊழியக்காரரை நான் சொல்றேன், நீங்க இருக்கிற இடத்துல இந்த பரிசுத்த ஆவி உங்களை நிரப்புகிறது. இந்த கர்த்தருடைய ஆவியானவே சகலத்தையும் பெரிய காரியத்தை செய்யத்தக்கதாய் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ரபௌதி ஹதரக்க துரபௌதி அக்கா தக்க தரவரவரது. இந்த 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின்படி அந்த சத்தியம் என்கின்ற அப்போஸ்தலனாகிய பவுல் 2 முறை சொன்னார். அந்த முதல் சத்தியம் என்று சொல்லும் போது அவர் நாங்கள் சகலத்தையும் என்கிற வார்த்தையை தெளிவாய் பயன்படுத்த. 2வதாக அதே வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சத்தியம் என்கிற வார்த்தையை 2வது முறை பயன்படுத்துகிறார். வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 7:14 பிற்பகுதி. தீத்துவுடனே நாங்கள் உங்களுக்கு புகழ்ச்சியாய் சொன்னதும் சத்தியமாக விளங்கிற்றே. சத்தியமாக விளங்கிற்றே. இங்கே இந்த சத்தியத்தை 2வது முறை அவர் சொல்லும் போது விளங்கிற்று என்கிறதான நல்ல ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த விளங்கிற்றே என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? விளங்கிற்றே என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 5:17. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா, யூதேயா நாடுகளிலுள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக.
எனக்கன்பானவர்களுக்கு அவர் சத்தியத்தை என்று சொல்லும் போது இரண்டாவதாக அவர் விளங்க பண்ணுகிற தேவன். அந்த சத்தியத்தை உங்க வாழ்க்கையில, உங்க ஜீவியத்தில, உங்க குடும்பத்தில உங்களுக்காக விளங்க பண்ணுகிற தேவன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. அந்த விளங்கிற்று என்பது எதை குறிக்கிறது? ஆண்டவருடைய கரத்தினால் நல்ல வல்லமை. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, நல்ல வல்லமை அந்த இடத்துல விளங்கிற்று. இந்த வல்லமை விளங்கிற்று என்று சொன்னாலே அது விவரிக்க முடியாத ஒரு அபிஷேகத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த கர்த்தருடைய வல்லமை விளங்கும் போது அங்க என்ன நடக்கும்? நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான காரியம் அங்கு நடக்கும். அப்போ இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நான் என் வல்லமையை விளங்க பண்ண போகிறேன். அதுல முதலாவது என்ன வல்லமை? லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறதை போல, முதலாவது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான கர்த்தருடைய வல்லமை. அல்லேலூயா! பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான கர்த்தருடைய வல்லமை. இங்கு பிணியாளிகள் என்பது 2 விதமான பிணியாளிகளை காண்பிக்கிறது. ஒன்று சரீர ரோகம், சரீரத்திலே ரோகமாகிய வியாதிகள், புண்கள், காயங்கள், நோய்கள், பேய்கள் இதெல்லாம் அனுபவிக்கிறவர்கள். இன்னொரு பிணியாளியோ மனக்குழப்பவாதிகள், மன பேதமை, மன சஞ்சலம் நிறைந்தவர்கள். அவர்கள் மன ரீதியாய் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. புலம்பிக் கொண்டே இருப்பாங்க, முறுமுறுத்து கொண்டே இருப்பாங்க, அழுது கொண்டே இருப்பாங்க, கண்ணீர் வடித்து கொண்டே இருப்பாங்க, ஏங்கிக் கொண்டே இருப்பாங்க, தவித்துக் கொண்டே இருப்பாங்க, ஏதோ ஒன்று சொல்லிக் கொண்டே இருப்பாங்க. இவர்கள் மன ரீதியான பிணியாளிகள். ஆனால் இந்த கர்த்தருடைய வல்லமை வரும்போது அங்கு நடக்கிறது என்ன? சரீரத்தில் இருக்கிற எல்லா பிணிகளையும் நீக்கத்தக்கதான அந்த தேவனுடைய வல்லமை விளங்கோ. மன ரீதியா இருக்கிற எல்லா குழப்பத்தையும் குணமாக்கத்தக்கதானே தேவனுடைய வல்லமை விளங்குமே இயேசுவின் நாமத்தினாலே. சத்தியம் விளங்கிற்று என்று சொன்னால் பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அந்த வல்லமை விளங்கிற்று. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த சுதந்திரம் மன ரீதியாய் மிகவும் வருத்தத்தின் அப்பத்தை புசிக்கிறீர்களோ, இடுக்கத்தின் தண்ணீரை கொடுக்கிறீர்களோ, படுத்தால் தூக்கமே வரமாட்டேன் என்கிறது. கொஞ்ச நேரம் தனியா உட்கார்ந்த ஏதோ சிந்தனை அப்படியே வெறி கொண்டதை போல இருக்கிறது. நான் மன ரீதியாக எல்லாவற்றையும் இழந்தது போல பார்க்கிறேன். மன ரீதியாக எல்லாம் என்னை விட்டு பறிபோனதாய் நினைக்கிறேன் என்று சொல்லி அந்த அங்கலாய்ப்போடு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, இதோ கர்த்தருடைய உன்னதத்தின் அபிஷேகமாகிய சத்தியம் உங்கள் மீது விளங்குகிறது நிமித்தமாக எல்லா மன குழப்பங்கள், மன பிரச்சனைகள், மன வேதனைகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே உங்களை விட்டு வெளியேறுகிறது. அந்த சத்தியம் விளங்குகிற 2வது இடம் பிணியாளிகள். சந்திர ரோகி நோய், தீயிலும் தண்ணீரிலும் தள்ளுகிற அசுத்த ஆவியின் நோய், ஊனையும் எலும்புகளையும் கர்த்தர் நல்ல பலட்சியப்படுத்துகிற பலவீனத்தின் வல்லமைகள், புண்ணையும் சொறி சரங்கையும் கொண்டு வருகிற பிணி, என்ன மருந்து, எந்த மாத்திரை, என்ன மருத்துவம் பார்த்தாலும் எடுத்தாலும் எவ்வளவேனும் சுகமே ஆகாதே சொல்ல முடியாத வியாதிகள். அப்படிப்பட்ட பிணியோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாய், தேவ வசனத்தை போதிக்கிறவனாய் நான் சொல்லுகிறேன். இந்த 2 கொரிந்தியர் 7:14
சத்தியமாய் அது விளங்கிற்று என்பதை போல இதோ நீங்க இருக்கிற இடத்துல அந்த தெய்வீக சுகமளிக்கிற தேவனுடைய வல்லமை விளங்கி கொண்டிருக்கிறது. ஓ கர்த்தர் நல்லவே. தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை ஒன்று நீங்க இருக்கிற இடத்துல விளங்கி கொண்டிருக்கிறது. அதனாலே காலமாயிருக்கிற பொல்லாத பிணி என்கிற நோய்கள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. எல்லா பிபி பிரச்சனைகள் மாறுகிறது. எல்லா அல்சர் பிரச்சனைகள் மாறுகிறது. எல்லா கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் மாறுவது. எல்லா சுகர் கம்ப்ளைண்ட் எல்லாம் மாறுகிறது. கைகளில் கால்களில் காணப்படுகிற நடுக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுகிறது. அடிக்கடி வருகிற வாந்தி வருவதை போன்றிருக்கிற அந்த நிலைமைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுகிறது. வயிற்று பொறுமல்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுகிறது. ஓ சரீரத்துக்கு உள்ளே குத்துவதை போல எங்கே கேன்சர் வந்துவிட்டதோ என்று பயந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் சரீரத்துக்குள்ளே தேவனுடைய வல்லமை விளங்குகிறபடினாலே இப்பொழுதே அது உங்களை விட்டு விலகுகிறது. நீங்கள் தெய்வீக சுகம் ஆகிறீர்கள். இது கர்த்தருடைய வல்லமையினால் உண்டாகிற வல்லமை. கர்த்தருடைய வல்லமையினால் உண்டாகிற வல்லமையின் விடுதலை. நீங்க எந்த தேசத்துல, எந்த பட்டணத்துல, எந்த இடத்துல இருந்தாலும் சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனாகிய கர்த்தர் இதோ இந்த கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து ஒரு வல்லமையை அனுப்புகிறா. அது சத்தியம் என்னும் விளங்க பண்ணுகிற வல்லமை. அது தேவனுடைய வல்லமையாய் மாறி அது இப்பொழுது இங்க இருக்கிற இடத்துல இறங்கி உங்க நரம்பு மண்டலம் முதற்கொண்டு முழு சரீரத்தையும் அது சுகமாக்குகிறது இயேசுவின் நாமத்தினாலே. லீகடகத நிக்கத்துரை சமௌதுடகத நிக்கத்துரை காடகக. இங்கு அந்த சத்தியம் விளங்குவது முதலாவது தேவனுடைய வல்லமையாய் விளங்கும். அந்த தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை? முதலாவது அது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான ஒரு தெய்வீக வல்லமை. கர்த்தர் நல்லவே. இரண்டாவது இந்த வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 41வது வசனம். 2 நாளாகமம் 6:41. தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய தாபன ஸ்தலத்திற்கு தேவரீர் உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். தேவனாகிய கர்த்தாவே, உமது ஆசாரிய ரட்சிப்பை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழுவார்களாக. ஆமென். தேவரீர் உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளுவீராக. இந்த விளங்கிற்று என்கிற அருமையான இந்த சத்தியம் தேவனுடைய வல்லமையை காண்பிக்கிறது. அந்த வல்லமை என்பது மனநோய் என்கிற பிணியை நீக்கக்கூடியது. 2வது சரீர நோய் என்கிற பிணியை நீக்கக்கூடியது. அதுதான் அந்த 2 வல்லமை. 3வது அந்த வல்லமை எப்படி தெரியுமா? இந்த 2 நாளாகமம் 6:41 சொல்லுகிறது. அந்த தேவனுடைய வல்லமை உங்க வீட்டுக்குள்ளே எழுந்தருள போகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் வந்து அவர் வல்லமையை மாத்திரமல்ல, அவரே எழுந்தருள போகிறார். கர்த்தரே எழுந்தருள போகிறார். அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி அல்ல, சூத்ராம், அவர் தம்முடைய பணிவிடை ஆவிகளை அனுப்பி அல்ல, அவர் தம்முடைய ஆசாரியர்களை லேவியர்களை அனுப்பி அல்ல. என் அன்பு தேவ மனுஷனே, என் அன்பு தேவ மனுஷியே, உங்களுக்காக ஆண்டவர் வல்லமையோடு அவரே எழுந்தருள போகிறார். அவரே எழுந்திருக்கிறபடியினாலே உங்களோடு போராடினவர்கள் இல்பொருளாய் மாறுவார்கள். லபௌதி கதரா கத்துராபாலா பாரதியா
வீட்டுக்குள் காணப்படுகிற எல்லா தாறுமாறின் ஆவிகள், வன்கண்ணின் ஆவிகள், வஞ்சகத்தின் வல்லமைகள், செயல்பட முடியாத கிரியைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய வல்லமை ஆண்டவர் எழுந்தருளுகிறபடினால் எதிரான இது அனைத்தும் நசரேயன் ஆகிய இயேசுவின் நாமத்தில் மாறப்போகிறது. மாறப்போகிறது. அவர் தேவனுடைய பெட்டியோடு கூட எழுந்தருளுகிற தேவன். தேவனுடைய பெட்டியோடு கூட எழுந்தருளுகிற தேவன். அந்த பெட்டி என்னையா பெட்டி? அதுக்கு பேர் தான் உடன்படிக்கையின் பெட்டி. அந்த பெட்டிக்கு பேர் தான் கர்த்தருடைய பெட்டி. அந்த கர்த்தருடைய பெட்டிக்குள்ள என்ன இருக்கிறது? கேருபீன்களின் மகிமை அங்கே தங்கி இருக்கிறது. கர்த்தருடைய மன்னா அங்கே இருக்கிறது. மன்னா வைக்கக்கூடிய ஒரு பாத்திரம் அங்கே இருக்கிறது. தேவன் எழுதி கொடுத்த 10 கட்டளைகள் அடங்கிய கற்பலகைகள் அந்த பெட்டிக்குள்ள இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆரோனின் குளிர்த்த கோல் அது அங்க இருக்கிறது. இது எல்லாம் அடங்கினது. இப்ப கவனிங்க, அவர் சத்தியத்தின்படி விளங்குகிற தேவன். அவர் விளங்குகிறார் என்று சொன்னா உங்க வாழ்க்கையில நீங்க இருக்கிற இடத்துல அவர் பெட்டியோடு எழுந்தருளுகிற தேவன். எழுந்தருளுகிற தேவன். இந்த பெட்டியோடு எழுந்தருளுகிறார் பாருங்க. அதனால அங்க என்ன நடக்கும் அப்படின்னா, பெட்டிக்குள்ள என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அங்க நடக்கும். முதலாவது, அந்த 10 கற்பனைகள், ஸ்தோத்திர கட்டளைகள் எழுதின கற்பலகைகள், அதன்படி தேவன் உங்களை 10 மடங்கு ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். இரண்டாவது, அங்கு பொற்பாத்திரம் இருக்கிறது. அது மன்னா வைக்கிற பொற்பாத்திரம். அந்த பொற்பாத்திரம் என்பது தேவன் தம்முடைய ஜனங்களை எடுத்து கரத்தின் கிரியையாய் பயன்படுத்துவதை குறிக்கிறது. மூன்றாவது, அங்கே ஓசத்திரம் தேவனுடைய மன்னா இருக்கிறது. இந்த மன்னா என்பது எதை குறிக்கிறது? பூமியின் ஆசீர்வாதம் குறைவில்லாமல் கிடைக்கிறதை குறிக்கிறது. அடுத்ததாக, அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்கிறது? துளிர்த்த ஆரோனின் கோல் இருக்கிறது. அந்த துளிர்த்த ஆரோனின் கோல் எதை குறிக்கிறது? மோசே 12 பேரை அழைத்து 12 கோத்திரத்துக்கு அடையாளமா 12 கோல்களை வைத்தான். அவன் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வைத்த கோல் 12மே வெட்டப்பட்ட கோல். எதுவுமே முழுமையானது கிடையாது. முழு செடியை கொண்டு வந்து வைக்கல. அது கிளையை வெட்டி, கொப்பை வெட்டி, காம்பை வெட்டி, இலையை வெட்டி, எல்லாத்தையும் வெட்டிட்டு வெறும் கோலை தான் கொண்டு வந்து வைத்தார்கள். ஆனால் மறுநாள் பார்க்கும் போது அந்த வெட்டப்பட்டு வைக்கப்பட்ட 12 கோல்கள் ஒன்று ஆரோனின் கோல். அந்த வெட்டி வைக்கப்பட்ட அந்த ஆரோனின் கோலிலே பூ பூத்து இருந்தது, காய் காய்த்து இருந்தது, பழம் கொடுத்து கொண்டிருந்தது, இலைகள் முளைத்திருந்தது. அப்படியானால் இந்த துளித்த ஆரோனின் கோல் எதை குறைக்கிறது? சகலத்தையும் ஆண்டவர் புதிதாக்குகிறதை காண்பிக்கிறது. உங்க ஜீவியத்தில் எது வெட்டப்பட்டது? யார் தடை பண்ணினார்கள்? உங்களை வெறும் கோலும் வெறும் குத்தியமாய் மாற்றி விட்டார்களோ, அவர்களுக்கு தெரிந்தது உங்களை வெட்டி, உங்களை ஒடுக்கி, உங்களை சிறுமைப்படுத்தி ஒரு பெட்டிக்குள் அடைக்க பார்த்தார்கள். ஆனால் வெட்டப்பட்ட அந்த ஆரோனின் கோல் தான் அங்கு துளித்ததை போல உங்க ஜீவியத்துல இனிமேல் கர்த்தர் இந்த சத்தியத்தை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். புதிய காரியத்தை செய்ய போகிறார். அது தேவனுடைய வல்லமையினால் தலைத்து எழும்ப போகிறது.
சகலத்தையும் புதிதாக்குகிற தேவன். வெட்டப்பட்ட குச்சியையும் அவர் தலைக்க பண்ணுகிறார். வெட்டப்பட்ட மரத்தையும் அவர் மீண்டும் முளைக்க பண்ணுகிறவே. உங்க ஜீவியத்துல இந்த தேவனுடைய பலத்த காரியத்தை காணப்போகிறீர்கள். இதை நான் பிரசங்கமாய் சொல்லவில்லை, கர்த்தருடைய சத்தியமா சொல்றேன். அந்த சத்தியம் விளங்கிற்று என்று 2 கொரிந்தியர் 7:14 சொல்லுகிறதே. அந்த விளங்குகிற சத்தியத்தை உங்க ஜீவியத்திலே கர்த்தர் செய்கிறார். தேவ பிள்ளையே, அவர் அதை விளங்க பண்ணுகிறார். லபோதி ஹதராக்கா துராவராபாக்கா. இந்த சத்தியம் என்பது முதலாவது சகலத்தையும் குறிக்கிறது. அந்த சகலத்தை என்பது பிணிகளை குணமாக்குவதையும் தேவனுடைய வல்லமையையும் குறிக்கிறது. 2வதாக இந்த சத்தியம் என்பது விளங்குவதை, விளங்கிற்று என்பதை குறிக்கிறது. விளங்கிற்று என்பது கர்த்தர் நல்லவே, அது தேவனுடைய வல்லமையை காண்பிக்கிறது. அந்த வல்லமை இருக்கிற இடத்துல கர்த்தர் நல்லவே, அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி உடன்படிக்கை பெட்டியோடு எழுந்தருளுகிறது. அப்படியே எழுந்தருளுகிற கர்த்தர் தேவன், எழுந்தருளுகிறவர். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு தூதன் வந்தான் என்று சொல்லுவதை விட, ஒரு ஊழியக்காரர் வந்தார் என்று சொல்லுவதை விட, ஒரு சொப்பனம் வந்தது என்று சொல்லுவதை விட, என் ஆண்டவரே என் வீட்டுக்கு வந்துட்டார், என் தேவனே என் குடும்பத்துல எழுந்தருளி விட்டார் என்று சொல்லுவது, அது எவ்வளவு பெரிய சாட்சி. உங்க வீட்டை பரிசுத்தப்படுத்துங்க சகோதரி, உங்க வீட்டை சுத்திகரியுங்கள் சகோதரா. நீங்க இருக்கிற இடத்தை ஆயத்தப்படுத்துங்க. தேவாதி தேவன் வரத்தக்கதாய், கத்தாதி கத்தர் காணப்படத்தக்கதாய், அந்த சர்வ வல்லமையுள்ள தேவரீர் எழுந்தருளத்தக்கதாய் உங்க அறைகளும் உங்க இடங்களும் நசரேயன் ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே பரிபூர்ண சுத்திகரிப்புக்கு உள்ளாக்கப்படுவதாக. அது தேவனுடைய பாதம் படுகிற இடமாய் மாறுவதாக. தேவன் வாசம் பண்ணுவதற்கு ஏதுவான இடமாய் மாறுவதாக. தேவன் உலாவுவதற்கு ஏற்ற ஸ்தலமாய் மாற்றுவீர்களாக. அப்படி நீங்கள் மாற்றும் போது தேவரீர் எழுந்தருளுவார், தேவரீர் உலாவுவார், தேவரீர் அங்கு அசைவாடுவார். அவர் உங்களோடு கூட நின்று கிரியை செய்வார். அவர் எழுந்தருளாயத்தம். ஆனா அவர் எழுந்தருளக்கூடிய அளவுக்கு உங்க ஸ்தலத்தை சுத்திகரிக்க ஆயத்தமா பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இதை நான் கற்பனையில் சொல்லவில்லை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் சொல்லுகிறேன். அவர் பெட்டியோடு கூட எழுந்தருளுகிறது. பெட்டியோடு கூட எழுந்தருளுகிறது. உங்க ஸ்தலத்தில் எழுந்தருள் அவர் வாஞ்சையாயிருக்கு. ஆனால் கூலியும் குப்பையும் அசுத்தமும் அந்தகாரமும் ஒட்டடையும் தூசியும் இருளும் போராட்டம் நிறைந்த அந்த இடத்துல தேவன் எழுந்தருளுகிறவர் கிடையாது. அவர் அக்கினிமயமாய் எழுந்தருளுகிறவர். அவர் மேக மண்டலத்தோடு எழுந்தருளுகிறவர். அவர் தேவ பிரசன்னத்தோடு எழுந்தருளுகிறவர். அவர் மகிமையிலும் மகிமையாய் எழுந்தருளுகிறவர். அப்ப அதற்கேற்றபடி உங்க சுத்திகரிப்பு இருக்க வேண்டும். இப்ப நாம் கண்களை மூடி செபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த 2 கொரிந்தியர் 7:14 வசனத்தின்படி உடைய சத்தியம் என்பது முதலாவது சகலத்தையும் குறிக்கிறது. உடைய சத்தியம் என்பது 2வது அது விளங்கிற்று என்பதை குறிக்கிறது. நீ சகலத்தையும் புதிதாக்குகிற தேவன், எல்லா இடத்திலும் உங்களுடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற தேவன். எங்களை புதிதாக்கும், எங்க வாழ்க்கையில உங்களுடைய வல்லமையை விளங்க பண்ணும். எங்களை புதிதாக்கும், எங்க வாழ்க்கையில வல்லமையை விளங்க பண்ணும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து கண்களை மூடி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதா, நல்ல இந்த காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்.
தெய்வமே, உம்முடைய கிருபையை விளங்க பண்ணினதற்காக நன்றி. உம்முடைய மகிமையை பிரசன்னமாக்கினதற்காக நன்றி. நல்ல சத்திய வசனங்களை கொண்டு எழுந்து நிமிர்ந்து நிற்கிறேன். அந்த கிருபையை தருவேன் என்று காலை ஆரம்பத்திலேயே நீ வாக்கு பண்ணி இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். நல்ல பாடலையும் 6 ஜெபத்தையும் கொடுத்தீர். ஸ்தோத்திரம். 100 சத்திய வசனங்களை வாசித்து உமை ஆண்டவரே பொற்பாதத்தை முத்தம் செய்ய உதவி செய்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றை விட 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின்படி உம்முடைய சத்தியம் சகலத்தையும் செய்யக்கூடியதாய் மாறப்போயிருக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சத்தியம் விளங்க பண்ண போயிருக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நடந்தது. பூமி அசைவதை போல, சீயோன் பர்வதம் அதிர்ந்ததை போல நீர் எழுந்தருள போகிறீங்க. மெய்யாகவே ஒரு அதிர்வு அது கர்த்தரால் உண்டாக போயிருக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தையை நிறைவேற்றும் நீர் மகிமைப்படும். இந்த ஆண்டவரே, இந்த சிறியவனும் எளியவனுமாக என்னை உடைய பாதத்தில் வைக்கிறேன். நீரே எழுந்தருளும். அடியான் மூலமாய் மகிமைப்படும். இன்னும் நான் உண்மையே சார்ந்திருக்கேன், உண்மையே நம்பி இருக்கேன். உம்மோடு ஒட்டி உறவாடு, உம்முடைய பாதமே தஞ்சமின்றி விழுந்து கிடக்கு. அந்த பாக்கியத்தை எனக்கு தாங்கள்ட்டு அந்த பாக்கியத்தை எனக்கு தாங்க. எல்லா நாளும் எல்லா நேரம் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறவனாய் என்னை மாற்றுவீடாக. அந்த கிருபையை தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.